வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒன்றிய புலனாய்வு விசாரணை அமைப்புகளை பாஜக தவறாக பயன்படுத்துகிறது, எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இந்த அமைப்புகளை பயன்படுத்துகிறது என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் இந்தியாவில் இருக்கின்ற ஜனநாயக அமைப்புகளும் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கின்ற ஊடகவியலாளர்களும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட அனைவரையும் டெல்லி நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. இதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த சிபிஐ ஆனது அதில் சரியான ஆதாரங்களை தரவில்லை, கற்பனைகளின் அடிப்படையில் ஒருவரை குற்றவாளியாக்க முடியாது என்று கடுமையான கண்டனங்களையும் சிபிஐக்கு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதோடு கூட சிபிஐ அந்த வழக்கை விசாரித்த விசாரணை அதிகாரி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கூடுதலான ஒரு அழுத்தத்தையும் நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருப்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காக, அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த அமைப்புகளை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த விசாரணை அமைப்புகளினுடைய நேர்மையை அடகு வைத்திருக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதோடு கூட பாஜக அரசு இதற்காக வெட்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேராசிரியர் அருணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் திமுகவின் சார்பில் திரு மயிலாடுதுறை விக்கி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு வசீகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்களும் இணைகிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வசீகரன் சார், உங்கள்கிட்ட தான் நான் இது விஷயத்தை தொடங்கணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு அப்படின்றத? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலேயே அழுதுட்டார் உடஞ்சு அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். அவருக்கு அது சிறை தண்டனை அப்படின்றத விட என் மீது இந்த குற்றச்சாட்டு பழி சுமத்தப்பட்டது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும் ஒரு அரசியல்வாதியாக பொறுத்த வரைக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு? இது நாங்கள் ஜனநாயக ரீதியில் நாங்கள் இதை எதிர்பார்த்து, ஏன்னா குற்றம் எதுவும் செய்யாத ஒரு கட்சி, ஊழலை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் உள்ளவர்கள் அப்படி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் மீறி நம்ம முதல்ல நம்ம தமிழக முதலமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா தொடர்ந்து இந்த விஷயங்களில் இன்றைக்கி கூட ட்விட்டரில் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கும் எங்களுடைய அன்பு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் நன்றி தெரிவிச்சிருக்கிறார். இது எதிர்கட்சி அதாவது பிஜேபி எப்படி நினைக்குதுன்னா, எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஜனநாயகத்தில் யாருமே. ஏன்னா அவங்க அரசியல் சட்டத்தையே மதிக்கிறவங்க இல்லை, அதோடு கான்ஸ்டியூஷனை அவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது. அப்போது டெல்லியில் அவங்க எதிர்பார்க்கல இப்படி ஒரு கட்சி உருவாகும். ஏன்னா இந்திய வரலாறில் முதல் வருஷம் கட்சி ஆரம்பித்து மறு வருஷமே நாங்கள் ஆட்சியை கைப்பற்றலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே காங்கிரஸ் பிஜேபி போன்ற 2 கட்சிகளையும் வீழ்த்தி வந்திருக்கிறோம். 15 வருஷமாக காங்கிரஸ் கையில் இருந்த பிஜேபி கையில் இருந்த மாநகராட்சியை நாங்கள் மீட்டு எடுத்துருக்குறோம். பஞ்சாபையும் நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் மோடியின் கோட்டையான குஜராத்துக்கே நாங்கள் உள்ளே போய் அங்கே 5 இடங்களை கைப்பற்றியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் கூட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் காஷ்மீர் வரைக்கும் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அது என்ன காரணம்னா, எங்களுக்கு ஒரு நேர்மை இந்த காலகட்டத்துக்கு தேவை, இந்த மாதிரி ஊழல் தடுக்கப்படணுங்கிறதான். இப்போ இதில் என்ன எனக்கு தெரியுதுன்னு சொன்னால், ஊழல் அப்படிங்கிறாங்க இல்லையா, ஊழல் குற்றச்சாட்டு இந்த சிபிஐயும் அமலாக்கத்துறையோட வேலை என்னன்னு கேட்டால் நல்லா தெரியும். இவங்க பிஜேபியினுடைய ஏஜென்ட்டு தான், கைக்கூலி தான், ஒரு அடிவரடி தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது நாங்கள் எல்லாருமே நம்ம கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உடனே மக்கள் சரி பிஜேபி இப்போ எங்கே போனாங்கன்னு தெரில. ஏன்னா ஒருத்தங்க பிஜேபி சிபிஐயும் அமலாக்கத்துறையும் ஒரு வழக்கு தொடருதுன்னு சொன்னால் அது தொடர்ந்துருக்கிறாங்க. அவங்க எப்போவுமே எதையும் நிரூபித்தது கிடையாது. அப்போ இதை பண்ணின உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றவாளி, அரவிந்த் கெஜ்ரிவால் பெரிய ஊழல் பண்ணிட்டாரு, ஆம் ஆத்மி கட்சியே ஊழல் பண்ணிடுச்சு அப்படின்னு இதே பண்ணுறது. இது எதுன்னா டெல்லியில் தேர்தல் ஆதாயத்துக்காக, அந்த ஆதாயத்தை அவங்க பெற்றுட்டாங்க. இப்போ அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஓட்டு மிஷினில் தான் இவன் திருடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சுது எஸ்ஐஆருங்கிறதுல ஓட்டையே திருடுறாங்க, லிஸ்ட்டிலேயே கை வைக்கிறாங்கிறது தெரிஞ்சுது. இந்த லிஸ்ட்டில் கை வைக்கிறான்னு அடுத்த ஸ்டெப் வந்துட்டான், டேமேஜ் பண்ணுறது எப்படி
அப்போ டேமேஜ் பண்ணுறாங்க எங்களை. அசாசினேஷன் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க, அசாசினேட் பண்ணிட்டாங்க. பண்ணதில் நாங்கள் வந்து ஏன்னா நாங்கள் இப்போ உங்களை மாதிரி திமுக மாதிரி ஒரு 75 வருட கட்சிகள், நிறைய தலைவர்கள் நல்லவர்கள்லாம் கொண்ட ஒரு கட்சி இல்லை. நாங்கள் புதுமையான கட்சி, புதுசாக வந்தவங்க. அப்போது தலைவர்களும் எங்கள் ரொம்ப கம்மி. இதெல்லாம் இது என்னன்னா எங்களை வந்து ஈஸியாக வந்து இந்த எஸ்ஐஆரை வச்சு எங்களை பண்ணிட்டாங்க. இதைத்தான் அது எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணிட்டான். அப்போ அதே மாதிரி டெல்லியில் பீகாரில் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப அதே இப்போ திராவிட கழகத்துலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. இப்போ இந்த கட்சிகள்லாம் வந்து இவங்க வந்து ஒரு சமூக மாற்றத்துக்காக, சமூகத்தினுடைய மேன்மைக்காக, சமூக நீதிக்காக, இதுக்காக இவங்க வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக வந்துட்டு இருக்கிறத இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இவங்களை வேற எதுவும் சொல்ல முடியல. இவங்களை வந்து சமூக நீதிக்கு அதுவும் வெல்ல முடியல. இவங்க சமூக நீதிக்கு எதிரானவங்களோ மற்ற எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் அவங்க எடுத்துக்கிட்ட ஆயுதம் வந்து ஊழல். அப்போ ஆரம்பத்திலேருந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, திமுக பார்த்து ஊழல் 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 ஊழல்னே சொல்கிறான். ஆனால் நிரூபிச்சானா ஜெயலலிதாவுக்கு நிரூபிக்கப்பட்டது. அப்போ இதே தான். அப்போ தான் நாங்கள் யோசித்தோம். நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் படும்போது தான் ஏன்னா நாங்கள் ஒன்றுமே செய்யலை, எங்கள் மேலே ஊழல் போடுற அப்படிங்கிறத அங்கே வருது. அப்போ எல்லாமே இன்றைக்கி அவர் அமைச்சர் நேரு மேலே படுற வரைக்கும் நீ நிரூபிக்கப்பட்டால்தான் இவர்கள் குற்றவாளிகளை தவிர இவர்கள் செய்வது தேர்தல் ஆதாயத்துக்காக செய்கிறாங்கிறத நாங்கள் கண்டிப்பாக சார். விக்கி, உங்களுடைய பார்வை இந்த வழக்கு அப்படின்னு? நிச்சயமாக நான் அதான் சொல்கிறேன். அமலாக்கத்துறை, சிபிஐ இதெல்லாம் ஒரு ஏவல் அணியாக பாஜகவுக்கு செயல்படுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி வந்திருக்க ஒரு தீர்ப்பு அப்படி நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது. தலைவர் அவர்களும் அதில் வந்து அவருக்கு அந்த உடன் இருக்கிறேன் என்பதை சொல்லியிருக்கிறார். அவரும் அந்த வாழ்த்துகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த விஷயத்தை பார்க்கணும்னா, இது வரைக்கும் சிபிஐயால் போடப்பட்ட வழக்குகள் மட்டும் 7701 வழக்குகள் கிட்டத்தட்ட 7701 வழக்குகள் 44 வழக்குகள் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ இத்தனை வழக்குகள் 0.5% ரேட்டு தான் ஓவரால் கம்பேர் பண்ணிங்கன்னா. அப்போ எல்லாமே புனையப்பட்டவை தான். இப்போ அதில் விசாரணை நீதிபதி சொல்லியிருக்கிறார், இவங்க சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களுக்கும் சாட்சியங்களும் வேறு வேறாக இருக்கு. இப்போ அண்ணன் கே நேரு அவர்கள் மீதும் இதே மாதிரி தான். இவங்க உடனே என்ன பண்றாங்க, பிஎம்எல்ஏ உடனே அந்த விசாரணையை முடிவடைவதற்குள்ளே அதற்கு மேல ஒரு விஷயங்களை கொண்டு வந்து திணிச்சு உடனடியாக அவங்களை கைது செய்யணும். அப்ப அந்த நோக்கம் மட்டும்தான் இருக்கே தவிர ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டதா, அந்த ஆதாரங்களுக்காக வைக்கப்பட்ட விஷயங்களை விசாரணை நடந்ததா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்களை கைது செய்யணும், இதை ஒரு களங்கம் ஏற்படுத்தணும். ஆமா, இன்னைக்கு இந்த விஷயம் ஆம் ஆத்மி அரசையும் அங்க காலி பண்ணியிருக்கு. ஒரு குற்றச்சாட்டு, இது 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சி ஆட்சியை விட்டே போயிட்டு இன்னைக்கு பாஜக அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இதே நிலைமை திமுகவுக்கும் ஏற்படுது. கடந்த காலத்துல 2G வழக்குல அள்ளி வீசி அன்னைக்கு திமுக ஆட்சி போனதுக்கு காரணமே அந்த 2G வழக்கு தான். ஆனா அதுக்கு பிறகு நிரூபிச்சோம்ல, அப்ப ஆட்சி போயிடுச்சு, களங்கமத்தை சுமந்தோம். அதே விஷயத்தை இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்களும் நடந்திருக்கு. அப்ப இந்த ஏவல் துறைகளாக இதை மாற்றி நிற்பதற்கு எதிராக மாநில கட்சிகள் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும். இதற்கான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எல்லாரிடத்திலும் தேவை. அதுவும் குறிப்பாக ஒரு மாநிலத்தை ஆளுகிற மாநில கட்சிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை தேவை. அந்த இடத்தை நோக்கி தான் நம்ம நகர வேண்டிய தேவை இருக்கிறதுங்கிறத நான் பார்க்குறேன். கண்டிப்பாக முதல் கட்ட பார்வை. நான் அடுத்தடுத்த சுற்றுகளில் வரேன். அருணன் சார், உங்களுடைய கருத்து, அதாவது டெல்லி மதுபான கொள்கை வழக்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் பாஜகவால் பூம் பண்ணப்பட்ட ஒரு வழக்கு. இப்போ அதில் வந்து அனைவருமே, அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட, மணீஷ் சிசோடியா உட்பட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த தீர்ப்பு குறித்த உங்களுடைய பார்வை? எனக்கு இந்த வழக்கு போடப்பட்ட பொழுது ரொம்ப வினோதமா இருந்துச்சு, விசித்திரமா இருந்துச்சு. அதாவதுங்க, ஊழல்னா என்ன? ஒரு முறையற்ற ஒரு செயலுக்கு பணம் கைமாறி இருக்கணும் அரசாங்கத்துல, அதுதானே பொதுவா ஊழல். ஆனா இங்க என்ன வேடிக்கைன்னா, ஒரு கொள்கையை உருவாக்குனதே ஊழல். ஒரு பாலிசி, இந்த மதுபான விற்பனை தொடர்பாக இந்த அரசாங்கம் முறையாக அவங்களுடைய அமைச்சரவையில ஒரு பாலிசியை உருவாக்குறாங்க. அந்த கொள்கையை உருவாக்குனதே ஊழல் தாயா அப்படி சொல்லி ஒரு கேஸ் போட்டா, அது என்ன கேஸ்ன்னு எனக்கு உண்மையிலே அப்பவே நான் விவாதத்துல சொல்லியிருக்கேன். இது என்னையா கூத்தா இருக்கு, ஒரு கொள்கையை உருவாக்குனதே வந்து ஊழல் அப்படின்னா அது என்ன? உண்மையிலேயே பணம் என்பது கைமாறி இருக்கா, ஆட்சியாளர்களுக்கு போயிருக்கா, ஒரு முறைகேடான செயலை செஞ்சதற்கு பிரதிபலனாக அப்படி இல்லைங்க சொல்லணும். அதே போல சம்பந்தப்பட்டவுடைய சொத்து வந்து முறைகேடாக உயர்ந்திருக்கா, வருவாய்க்கு அதிகமான சொத்துன்னு ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ரொம்ப அனுபவமிக்க ஒரு வாக்கியம். நம்ம ஆக அப்படி ஏதேனும் அந்த வழக்கு போடப்பட்டவங்களுடைய சொத்து கூடியிருக்கணும். இதெல்லாம் இல்ல,
அந்த கொள்கையை உருவாக்குனதே கொள்ளையடிக்கதாயா அப்படின்னு ஒரே போட்டான். ம் இந்த தீர்ப்புல நான் ஒரு முடிச்சாலும் வாசிச்சு பார்த்தேன். அதுல அவங்க என்ன சொல்றாங்க, ஏயா இவங்க இதெல்லாம் சாட்சியமா கொடுத்துருக்காங்கன்னா இந்த சிபிஐ மத்திய புலனாய்வுத்துறை ம் இந்த கொள்கை உருவாக்கத்துல சம்பந்தப்பட்ட அமைச்சர், முதலமைச்சர், ம் அதிகாரிகள் இவங்களுக்கு இடையில உரையாடல் நடந்திருக்கும்ல எழுத்துப்பூர்வமா, ம் ம் இது எப்படி உருவாக்கலாம், என்ன செய்யலாம், ம் இந்த உரையாடல்கள் இவற்றை ஒரு சாட்சியங்களா கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஓகே இந்த நீதிபதி கேட்கிறாரு, இது என்னையா கூத்தா இருக்கு, ஒரு கொள்கையை உருவாக்குறதுக்கு முன்னாடி இத்தகைய உரையாடல்கள் நடக்கத்தான் செய்யும். ம் அதுல ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லலாம், இன்னொருத்தர் இன்னொரு கருத்தை சொல்லலாம். ம் ஆனால் அதற்காக இது கொள்ளையடிப்பதற்காக ஊழல் செய்வதற்கான சதிகார வேலை, ம் கான்ஸ்பிரசி, சதிகார வேலை என்று எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு ஆதாரமும் நீங்க கொடுக்கல அப்படின்னு இந்த நீதிபதி தீர்ப்புல எழுதுறாருங்க. ஓகே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. வேற என்ன சாட்சி அப்படின்னு பார்த்தா அப்ரூவருடைய சாட்சி. ம் இவர் கேட்கிறாரு, ஒருத்தருக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்குறீங்க, ம் மன்னிப்பு கொடுத்த பிறகு அவர் உங்களுக்கு போலீஸுக்கு ஆதரவா, சிபிஐக்கு ஆதரவா சாட்சியை கொடுக்கிறாரு. சொல்லுவார். இது என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு கொடுக்கல் வாங்கலா இருக்கு. ம் இந்த கொடுக்கல் வாங்கலை வச்சுக்கிட்டு அவர் சொல்வதை எப்படி முறையான சட்டபூர்வ சாட்சியம் என சொல்ல முடியும்? ம் இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் இந்த இந்த ஒரு வழக்குக்காக மட்டும் நான் இப்ப இதெல்லாம் பேசல. ம் ம் இதை கேட்கிற நேயர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளணும். இந்த நாட்டுல ரொம்ப வேடிக்கையா இருக்குது நம்முடைய லீகல் சிஸ்டம். ம் இந்த சட்ட முறைமை என்பதே ம் இப்படியெல்லாம் கூட செஞ்சு இப்படிலாம் ஒரு வழக்கு போட்டு இழுத்தடிச்சு ஒரு 4 ஆண்டுகள், அதை விட கொடுமை, இப்படி ஒரு வழக்குல ஒரு முதலமைச்சரையே கைது பண்ணி உள்ள வைக்கிறது, ம் பல மாதங்கள் உள்ள வைக்கிறது, துணை முதலமைச்சரையே கைது பண்ணி இன்னும் அதிக மாதங்கள் உள்ள வைக்கிறது, ம் அவங்களுக்கு பிணை கொடுக்க கூடாது என்று சிபிஐயும் சரி அமலாக்கத்துறை இதுல சம்பந்தப்பட்டிருக்கு, அவங்களும் கடந்து போய் வாதிடுறது. ஓகே நம்ம நாட்டு நீதிமன்றம் அதுவும் தர மாட்டேங்குது. ம் எனக்கு உண்மையிலேயே அடிப்படையான ஒரு கேள்வி உண்டு. ம் இப்ப நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு, அநியாயமான குற்றச்சாட்டு, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுலாம் அவர் சொல்றாரு. ஆ ஆகவே அவ்வளவு பெரிய விடுவிக்கிற இந்த வழக்கையே தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ம் இவங்க அனுபவிச்ச இந்த சிறை இருக்குல்ல, வாழ்வு, ம் அது குற்றம் என்று நிரூபிக்கப்படாமலே தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. ம் இந்த கொடுமைக்கு யாருங்க பொறுப்பு ஏற்கிறது? எஸ் ஓகே எனக்கு அதனாலதான் நான் பல வழக்குகள் விவாதம் பண்ணும்போது கேட்பேன், ம் ஐயா வழக்க கொலைக்காம இருக்கிறதுக்கு ஒருத்தர் கைது பண்ணி உள்ள வைக்கிறோம், குறிப்பாக கிரிமினல் குற்றங்கள்ல, அது ஒரு நியாயம். ம் ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலம் தானேயா இருக்கணும். ம் இது ஒரு கொள்கையை உருவாக்குனதையே குற்றம் என சொல்லி, கிரிமினல் குற்றம் சொல்லி கைது பண்றீங்க, ரைட்டு. ஓகே கைது பண்ண அதுக்காக ஜாமீனை பிணைய பல மாதங்கள், 1.5 வருஷம் ம் தராம வைப்பது என்பது குற்றத்தை நிரூபிக்காமலே தண்டனை தருகிற கொடூரம் அல்லவா? இயற்கை நீதிக்கு எதிரானது அல்லவா? இதை எப்படி இந்த நாட்டுடைய நீதிமன்றங்கள் அனுமதிக்குது? ஓகே சார் மோடி அரசு அப்படித்தான் இயங்கும். அதன் கீழே தான் இந்த 2 இருக்குது, சிபிஐயும் இருக்குது, ஓகே அமலாக்கத்துறையும் இருக்குது. ம் அவங்க அப்படித்தான் வாதிடுவாங்க. ஆனா அதற்கு ஏற்ப ஏன் பிணையே கொடுக்காம இருந்தீங்க? ஒரு ஆட்சியே கடைசியா போகிற ஒரு நிலைமை. ம் இப்ப குஷாலா டெல்லியில பாஜக ஆட்சி. என்னடான்னா இந்த ஒற்றை விவகாரத்துல சரி ஓகே மதுபான கொள்கை வகுப்பில் ஊழல், ம் அந்த வாக்கியத்தையே கவனிக்க, கொள்கை வகுப்பிலேயே, கொள்கை வகுத்ததிலேயே ஊழல் என்று ஒரு வினோதமான ஒரு குற்றச்சாட்டு. பீர் முகமது சார், இந்த வழக்கினுடைய தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய புலனாய்வு அமைப்புகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இதை நம்ம பார்க்கலாம். இது அப்படி, அதாவது ஒன்றிய புலனாய்வு அமைப்புகளுக்கான பின்னடைவு அல்ல, இது ஒன்றிய அரசுக்கான பின்னடைவாகத்தான் நான் பார்க்கணும். அதாவது ஏன் ஒன்றிய அரசுக்கான பின்னடைவு அப்படின்னா, ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதோட பொருத்தி பார்ப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜனவரி 8ஆம் தேதி கல்கத்தாவில் மமதா பானர்ஜிக்காக எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய ஐபேக் ஆஃபீஸில் அமலாக்கத்துறை காலையில் 6 மணிக்கு இறங்குறாங்க. இறங்கி டேட்டா எல்லாம் எடுக்கிறாங்க. என்ன டேட்டா எடுக்கிறாங்க? இந்த வரக்கூடிய தமிழ்நாட்டை போல் மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது, யாரெல்லாம் கேண்டிடேட், அந்த லிஸ்ட் டேட்டா, அந்த ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே எடுக்கிறாங்க, லேப்டாப் எல்லாமே எடுக்கிறாங்க. தொடர்ந்து அதை எடுத்துகிட்டே இருக்காங்க. முதலமைச்சர், மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அந்த அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில்
ஐபேக் அலுவலகத்தில் தங்களுக்கு தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடிய அலுவலகத்தில் போய் இறங்கி டேட்டா எங்கள் கேண்டிடேட் டேட்டாவை நீ எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு வாங்கிட்டு வராங்க. இப்படி ஒரு சீனு என்னைக்காவது இந்தியாவில் நடந்திருக்கா? இவர்களுடைய இந்த ஒன்றியத்துடைய மிரட்டல் உருட்டல் தர்பார் கீழே தான் இது நடக்குது. இப்போ இன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம சென்னையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ராகுல் நவீன் அமலாக்கத்துறையுடைய தலைவர் இங்கே வந்திருக்காரு. என்ன தேர்தல் நடக்கிற ஊருக்கு மட்டும்தான் போவீங்களா? அது எதிர்கட்சிகள் தேர்தலை வலிமையாக சந்திக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும்தான் நீங்க போவீங்களா? அவர் என்ன எதுக்காக வந்திருக்காரு? 3 நாள் இருப்பாராம். இன்னைக்கு ஹிந்து ஆங்கில நாளிதழில் பெரிய செய்தி, அவர் படத்தோட செய்தி. அவர் என்ன ஏதாவது ஃபிலிம் ஸ்டாராக சென்னைக்கு வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? தேர்தல் நடக்கக்கூடிய அது எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் அமலாக்கத்துறை போகும். அவரும் வந்து அப்படியே பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்டைல்லையே பேசினதை நம்ம பார்த்தோம். தமிழ்ல 2 லைன் பேசிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு மாநிலம், தேர்தல் திருவிழா. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் உடனுக்குடன் முடிவு பண்ணுவாங்க. கோர்ட்டு கொஞ்சம் லேட்டாக 4 வருஷம் கழிச்சு முடிவு பண்ணியிருக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு வந்து ஆதாரங்களை வாசிக்கணும். அதை முழுக்க பக்கமாக இவங்க போலியாக தயாரித்த ஆவணங்களை டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும். அதனுடைய சட்டபூர்வமாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதனால 4 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க மனீஷ் சிசோடியா 500 நாட்களுக்கு மேலே சிறையில் வச்சது தப்பு, அரவிந்த் கெஜ்ரிவாலை 150 நாட்களுக்கு மேலே சிறையில் வச்சது தப்பு, இந்த வழக்குக்கு முகாந்திரமே இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, எதிர்கட்சிகளே இல்லாத ராகுல் காந்தி நேற்று சொன்னார் இல்லையா, இதை மாதிரி நார்த் கொரியா மாதிரி நடத்திடலாம் இந்தியாவேன்னு இவங்க நினைக்கிறாங்க. நடத்த முடியாது. இது ருவாண்டா இல்லை, இது நார்த் கொரியா இல்லை, இது இந்தியா. இங்கே உள்ள மக்கள் விழிப்பானவர்கள். அவங்க டைம் ஆகலாம், ஆனால் அவர்கள் விழிப்பானவர்கள். ஏன்னா நம்ம தான் we are the largest democracy on the planet. that is the way. 75 years அப்படி தான் நம்ம இருக்கிறோம். நடுவில் ஒரு சின்ன எமர்ஜென்சி வந்திருக்கலாம், ஆனால் அதை மாற்றி காட்டினாங்கல்ல 77. அது மாதிரி மக்கள் எப்பவுமே விழிப்பாக தான் இருக்காங்க. மக்களை ஏமாற்ற முடியாது, ரொம்ப காலத்துக்கு ஏமாற்ற முடியாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலும் கல்கத்தாவிலும் இந்த மிரட்டல் உருட்டலை வைத்து இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் டெல்லியிலே 4 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தார்கள் என்பதை இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. கண்டிப்பாக. இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட தொடர்ந்து கேட்டுறேன். அதாவது என்னன்னா, 2G வழக்கில் இருந்து நம்ம பார்க்குறோம் சிபிஐயினுடைய அந்த இடி இது மாதிரியான அமைப்புகள் தொடுத்த வழக்குகளை ஆதாரங்களே இல்லை. 7 ஆண்டுகள், நீங்கள் இதில் 4 ஆண்டுகள், அது 7 ஆண்டுகள், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே தான் சொன்னாங்க. அதாவது வெறும் கற்பனைகளின் அடிப்படையில் ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபி ஷைனி வந்து குறிப்பிட்டார். அதில் அதே மாதிரி தான் இதுலேயே சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் நிற்காது அப்படின்னு தெரிஞ்சும் சிபிஐ திரும்ப இது மாதிரியான விசாரணை அமைப்புகள் வந்து இடி மாதிரியான அமைப்புகள் தொடர்ந்து அதில் வந்து ஈடுபடுத்தப்படும் போது அதனுடைய நேர்மை அப்படிங்கிறது முற்றிலும் கேள்விக்குள்ளாகுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வராதா? இல்லை, நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு அவருடைய ட்விட்டர் x.com செய்தியில் மிக அழகாக சொல்லியிருக்கார் இல்லையா, ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக பிஜேபி என்பது கொஞ்சம் வெக்கப்படாமல் ஒரு குறுகிய கால அரசியல் பலனுக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக அவர்கள் தன்னாட்சி பெற்ற இந்த அமைப்புகளை, விசாரணை அமைப்புகளை, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸை அவங்க அடகு வச்சிருக்காங்க. அவங்களுடைய தன்னாட்சியை அடகு வைத்திருக்காங்க என்கிற சொற்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். உடனடியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் மனீஷ் சிசோடியா அவர்களும் நீங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்தில், இந்த ஸ்ட்ரகிளில் எங்களோட கூட நின்னதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தைரியத்தை இன்றைக்கு முதலமைச்சர் சொல்ல. இந்த தைரியம் ஒரு சாதாரண ஆஃபீஸருக்கு இருக்குமா? இருக்காதுல்ல. நம்ம அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ராகுல் நவீனுக்கு தெரியாது. நீங்கள் போங்க, கல்கத்தா போங்கன்னா கல்கத்தா போவார், டெல்லி போங்கன்னா டெல்லி போவார், சென்னை போங்கன்னா சென்னை போவார். எதிர்கட்சி ஆளுகிற மாநிலத்துக்கு தான் அனுப்புறாங்கன்னு அவர் கேட்க முடியுமா? பாருங்க, அமித்ஷா மிரட்டுறாரு, அவரு வராரு. அதை எதிர்க்கிற துணிவு மமதா பானர்ஜிக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் இருக்கிறது. அவர்கள் அதை துணிந்து எதிர்கொள்வார்கள் என்பதில் தான் மக்களுடைய இறையாண்மை காப்பாற்றப்பட போகிறது என்பதுதான் உண்மையான விஷயம். கண்டிப்பாக. அதான் சிவசேனா தலைவர் சொன்னார், இந்தியா கூட்டணிக்கு வந்து இவர்கள் 2 பேரில் யாராவது ஒருவர் தான் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கணும், தலைவராக இருக்கணும்னு சொல்லிட்டு. வசீகரன் சார், இப்போ என்னென்னா இதில் அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆம் ஆத்மி சார்பாக. இப்போ டெல்லியில் இருக்கிற தேர்தலை ஒட்டி இதை நடத்தினாங்க, அதனுடைய பலனை அவர்கள் வந்து அறுவடை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த தேர்தல் சமயத்தில் வந்து பெரும்பான்மை வர வந்து அங்கே இருக்கிற
பாஜகவினுடைய மாநில தலைவர் அவர் என்ன சொன்னார், டெல்லி தலைவர் என்ன சொன்னார்னா, இது ஊழலுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து டெல்லி மக்களினுடைய பிரார்த்தனை தான் என்னை வந்து விடுதலை செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். இது அப்போ ஊழலுக்கு எதிராக அப்படிங்கிறத மக்கள் நம்பிட்டாங்களா? ஏன்னா 10 ஆண்டுகள் நீங்கள் வந்து ஆட்சி புரிந்திருக்கிறீங்க, இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டெல்லியை பொறுத்தளவுக்கு நாங்கள் தோற்கவே இல்லைங்கிறேன். ஏன்னா எங்கள் தொடப்பம் சின்னத்தை ஓட்டு போட்டது அது போய் எங்கள் கட்சிக்கு வந்துச்சாங்கிறதே எங்களுக்கு ஜனங்களுக்கு, நாங்கள் போய் பிரச்சாரத்துக்கு நாங்களாம் அங்கே போனவன் போகிறப்ப ஜனங்களே கேட்க ஆரம்பித்தாங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம், அந்த ஓட்டு உங்களுக்கு வருமாங்கிறது சொல்லுங்கள் அப்படி. அப்போ இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க இந்த மாதிரி தான் செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் இந்த டெல்லி பிரச்சாரத்துலேயே என்ன எப்படி பார்த்தோம்னா, எல்லா தொகுதிகளிலும் இங்கே 10,000 ஓட்டு நிற்கிட்டாங்க, இங்கே 5,000 ஓட்டு நிற்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எஸ்ஐஆரை வந்து அங்கே பதம் பார்த்தாச்சு. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு 4,000 ஓட்டில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் நியூ டெல்லி தொகுதியில் தோக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட 39,000 ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு. அப்போது இது மாதிரி திட்டமிட்டு அவர்கள் வந்து மக்கள் வந்து டெல்லி மக்கள் எங்களை தோற்கடிக்கலை, அந்த நம்பிக்கையில் தான் அவர் சொல்கிறாரு, டெல்லி மக்களுடைய பிரார்த்தனைகள் எங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வர்றாரு. இதுதான் இவர்கள் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு செஞ்சதில் அது நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு ஏறி உட்கார்ந்த காலத்துலேருந்து எங்களுக்கு தொல்லை தானே, ஏதாவது எங்களை அதிகாரிகள் எங்களால் நியமிக்க விட்டாங்களா? அப்படி நியமிக்கணும்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லுது, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு தான் உரிமைங்கிறாங்க. அப்போ உடனே பார்லிமெண்ட்டில் போய் ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அதுக்கு தான் இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சரை நோக்கி கூட அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக வந்து ஆதரவுலாம் கேட்டார். என்ன அதுலேயும் எங்கள் தோற்கடிச்சு திருப்ப அதிகாரிகளை நியமிக்கிறது. அதே மாதிரி கவர்னர் அவர்களை வைத்து தொடர்ந்து எல்லா எதிர்க்கட்சி மாநிலங்கள்லாம் தொந்தரவு கொடுக்கறது வழக்கம். இன்னைக்கு கூட லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு போகிறார் இல்லையா, அதே மாதிரி அங்கேயும் நாங்கள் வந்து அனுபவித்தோம். கவர்னர் மாளிகையிலேயே போய் உள்ளே போய் உட்காந்து தர்ணா பார்த்தாச்சு. ஆக இது மாதிரி அவர்கள் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு எதிர்க்கட்சிகள் வீழ்த்துறதுக்கான முயற்சிகள், ஏன்னா அவங்க வந்து மக்களை நோக்கி அரசியல் அவங்க பண்ணுறதே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் நடக்குதுன்னா மக்களை நோக்கி நடக்குது. அங்கே அவர் மோடியினுடைய அரசியல் அது இல்லை, மக்கள் தேர்தலை மட்டுமே நோக்கி நடக்கிற ஒரு அரசியல், அதிகாரத்தை நோக்கி, அதிகாரம், சர்வாதிகாரம், இன்னைக்கு திமிர், அதிகாரம் என்ற ஒரு திமிர் அவர்கள்ட்ட வந்துருச்சு. அவர்கள் வந்து எதிர்கட்சிகளெல்லாம் ஒடுக்குவதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. அது இப்போ அருணன் சார் கேட்ட மாதிரி நாங்கள்லாம் வெந்து போயிருக்கிறோம். என்னென்னா, ஒரு அரெஸ்ட் பண்ணிங்க, கொண்டு போய் இவ்வளோ நாள் போட்டுட்டு போகும்போது எவ்வளோ, அதாவது தேர்தலில் சிறைவாசத்தை அனுபவித்ததற்கான தீர்வு. சத்யேந்திர ஜெயின் உடல்நிலை சரியில்லை, அவர் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு இன்சார்ஜா போடுறாங்க. அப்போ இன்சார்ஜா போடுற நேரம் பார்த்து அவரை வந்து எப்பயோ தொழில் நடத்துகிற காலத்தில் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை நடந்தது, அதை காரணம் காட்டி கொண்டு போய் வச்சு 3 வருஷம் வச்சுருந்தீங்க. ஆக இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒரு மணிஷ் சிசோடியா கொண்டு போய் எவ்வளோ காலம், கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வச்சுட்டீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார், அவரை வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் உள்ள வச்சிங்க. அவர் கையில் பணம் வாங்கினார், அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நேரடியாக வரவே இல்லை, கட்சி தலைவராக இருக்கிறதுனால அந்த வழக்கம். ஆக ஆதாரங்கள் இல்லைன்னு ஏற்கனவே ஒருத்தரை கூட டெல்லி கோர்ட்டு சொல்லியிருக்குது. அப்பயும் அவங்களே அதே இன்னொன்று, இந்த ஜாமீன் கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரிக்கு, அதாவது கோர்ட்டுக்கே போய் பொய் சொல்கிறது தான் இவங்க வேலை. கோர்ட்டையே பொய் சொல்கிறது. அதாவது இந்த சிபிஐயும் இது வந்து அவர் சொன்னது மாதிரி அவங்க அவ்வளோதான் பண்ண முடியும். அவங்க மேலே குற்றம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க ஒரு ஏவல் துறை, பாஜக அரசு தான். இது என்னன்னு கேட்டால், இது வந்து அவர்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு தீர்ப்பு, இது அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. இதுக்கு அவங்க உண்மையிலே நல்ல மானம் இருந்தாலோ இல்லை ஒரு சொரணை இருந்தால் மோடி ரிசைன் பண்ணணும். அவர் இருக்கிறதுக்கு, பிரதமராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு, ஒரு அப்பாவிகளை, எதுவும் செய்யாதவர்களை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை கொண்டு போய் நீங்கள் உள்ள வைக்கிறீங்க. இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். இவர்களை இதை நீடிக்க செய்யக்கூடாது. இதுக்கு இன்னும் வலுவான இதை மக்கள் தான் கொடுக்கணும். நிச்சயமாக தமிழக முதலமைச்சரும் எல்லாரும் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு கைகோர்த்து நிற்கிறோம். கண்டிப்பா சார், ஆம் ஆத்மிக்கு இன்னும் மேலும் ஒரு புத்துணர்வு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நம்ம பேசுவோம். விக்கி, இப்போ ஒவ்வொரு எதிர்க்கட்சிகள் மீது பழிவாங்குற நடவடிக்கை, ஆனால் அதை பக்கம் வந்து அந்த சைடு போயிட்டா எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் வந்து நிரூபிக்கப்படக்கூட தேவையில்லை, அது வந்து அவங்க புனிதர்கள் ஆயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே ஒரு வாஷிங் மிஷின் தான். இதற்கு முன்னாடி ஊழல் குற்றச்சாட்டு, இதே அமலாக்கத்துறையால் தண்டனை பெற்றவர்கள்லாம் அவங்க கட்சியில் நினைக்கும் போது, கூட்டணியில் இருக்கும்போது அவங்கெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணி அவங்க குற்றமற்றவர்களாக ஆக்கிடுவாங்க. இந்த வழக்கில் நீங்கள் அண்ணன் கே நேரு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா, பால் கணக்கை எழுதி வச்ச ஒரு துண்டு சீட்டு மாரி இருக்கிற விஷயங்களை எடுத்து வச்சுட்டு இதுதான் ஆதாரம் அப்படின்னு அமலாக்கத்துறை எடுத்துகிட்டு போகுது. சரி, ரைட்டு, இப்போ கே நேரு அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு.
நான் என்ன கேட்குறேன், அதிமுக ஆட்சி காலத்தில் 10 முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ண வழக்கு, அந்த பதிவு பண்ணப்பட்ட வழக்கில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதில் வந்து காமராஜ் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார், நன்னில காமராஜ் பார்த்தீங்கன்னா அவர் மேலே டிஏசி வழக்கு பதிவு செஞ்சது. 2005 2021 பார்த்தீங்கன்னா அவரோட 58 கோடிக்கு அதிகமான சொத்து வழக்கு. பிறகு மொத்த சொத்து மதிப்பு 127 வரைக்கும் 127 கோடி இருக்குன்னு அவரும் அவர் பையன் மேலே வரைக்கும் வழக்கு இருக்குது. விஜயபாஸ்கர் மேலே 33 கோடி ரூபா குட்காவுக்காக இல்லீகலாக வாங்கியிருக்கிறாருன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு இருக்குது. அப்போ 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மேலே வழக்கு ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கியே, 5 வருஷமாக அந்த எஃப்ஐஆர் தூங்குதா? நான் கேட்க விரும்புகிறது அதான். 5 வருஷமாக அந்த எஃப்ஐஆர் மேலே ஒரு நடவடிக்கை கூட அமலாக்கத்துறை எடுக்கவே இல்லை. அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்யுது? அப்ப கோப்புகள் விசாரணைக்காக அனுமதி கோரி போன கோப்புகளுக்கும் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப உங்களுக்கு கூட்டணியில சாதகமா இருந்தா அவன் ஊழல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆளுகிற மாநில கட்சிகள் எங்க பாஜகவுக்கு எதிராக குரலை உயர்த்திடுமோ, இல்ல பாஜகவுக்கு எதிரான சிந்தனையை மாநிலத்தில் கடத்தி விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோட ஏவல் துறையாகத்தான் இதெல்லாம் செயல்படுது. நாம் அதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீதிமன்றம் பலமுறை கூட்டு வச்சும் சரி, இந்த ஆளுநர்களும் அப்படித்தானே நடந்துட்டு இருக்காங்க. ஒரு மாநிலத்திலும் இந்த மாநில கட்சிகள் ஆளுகிற இடத்துல மட்டும் இதே பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதற்கும் சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு அதற்கான காலக்கெடுவை நிர்ணயம் செய்யணும் வரைக்கும் தமிழ்நாடு அரசு போராடி இருக்கு. அப்ப எல்லா விஷயத்திலும் நாம போராடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் நமக்குள்ள ஒற்றுமை தேவை. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு வழக்குல ஒரு ஆட்சியே போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் கடந்த காலத்துல நம்ம பார்த்துட்டோம். இதற்கு மேலேயும் இதற்கெல்லாம் நாம அனுமதிக்க கூடாது அப்படின்னா நாம எல்லாம் ஒற்றுமை சேர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். குறிப்பாக பாஜகவின் அரசியல்ல இதற்கெல்லாம் சட்ட போராட்டமும் நாம நடத்தணும். எப்படி ஆளுநருக்கு எதிராக கால நிர்ணயம் செய்யணும்னு சொன்னதுமோ அதே போல இந்த ஏவல் துறைகளுக்கு எதிராகவும் ஒரு கடிவாளம் போட வேண்டிய தேவையில இந்த தேசம் இருக்கு. கண்டிப்பாக பேசுவோம் நம்ம. அருணன் சார், இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இந்த வழக்கை வந்து டெல்லியில் இருக்கின்ற அன்றைக்கு இருந்த தலைமைச் செயலாளர் வந்து அன்றைக்கு இருந்த துணைநிலை ஆளுநருக்கு அனுப்புகிறார். இந்த மாதிரி இந்த மதுபான கொள்கை வகுத்ததில் வந்து இந்த ஊழல் நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வைத்து தான் வந்து துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிடுகிறார். ஆனால் இதில் என்னன்னா, இந்த கொள்கை வகுப்பதில் துணைநிலை ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் இது நடக்க முடியாது அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ஒரு ரூலு. அப்போ அவர் ஒப்புதல் கொடுத்ததற்கு அவரே விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். ஆனா துணைநிலை ஆளுநரை இதுல யாருமே கண்டுக்கவே இல்லை, அவர் அப்படியே தள்ளி வச்சுட்டாங்க. இல்ல அதுதான் இந்த பிரச்சனை. இல்ல மாநில சுயாட்சி அதே போல இந்த யூனியன் டெரிட்டரியுடைய சுயாட்சி எல்லாம் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாற்றப்படும். இந்த தீர்ப்பு வந்து மிக முக்கியமான ஒன்று. இதை வச்சு நல்ல ஒரு உரையாடல் இந்த நாடு முழுக்க நடக்கணும். இப்ப பாருங்க, இங்க கூட ஒரு நாம் ஆத்மி கட்சிக்காக லேசா சுட்டி காண்பிச்சார். நான் விவாதங்கள்லாம் பேசியிருக்கேன். இந்த டெல்லி அரசு அதனுடைய அதிகாரத்தை வெட்டி அதை கொண்டு போய் துணைநிலை ஆளுநருக்கு கொடுக்கறாங்க. இதற்கான மசோதா நாடாளுமன்றத்துல வருது. இந்த மசோதா யாருடைய ஆதரவோடு நிறைவேற்றி தெரியுமா? நம்ம எடப்பாடியார் அதிமுக ஆதரவோடு. இது நான் விவாதங்கள்லாம் கேட்பேன். எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுட்டு இருக்கீங்க. அண்ணாவுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு மாநில சுயாட்சி. அதற்கு நேர் விரோதமாக யூனியன் பிரதேசத்தினுடைய அதிகாரத்தை வெட்டி துணைநிலை ஆளுநருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவருக்கு தர்றாங்க. அந்த மசோதா போய் ஆதரிச்சுட்டு இருக்கீங்கன்னா பேசவே மாட்டாங்க. வேற எங்கிட்டாவது விஷயத்தை திருப்புவாங்க, திசை திருப்புவாங்க. இப்ப இதையும் நான் பார்த்தேன். இப்ப நான் பார்த்த வரைக்கும் அந்த செய்தி எப்படி இருக்குன்னா, இப்ப ஒருவேளை என்னை விட வசீகரனுக்கு நன்றாக தெரிந்திருக்க கூடும், துணைநிலை ஆளுநர் தான் இந்த வழக்கு போடுறதுக்கே மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருக்கார். அப்படி என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பதுக்கு அர்த்தமே இல்லாம போகுது. நியமிக்கப்பட்ட ஒருவர், ஒன்றியத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவர் அந்த மாநிலத்திலேயோ அல்லது யூனியன் பிரதேசத்திலேயோ ஒன்றியத்தில் ஆளாத ஒரு ஆட்சி, ஒரு கட்சியினுடைய ஆட்சி நடந்தால் இவர் என்ன வேணாலும் பண்ணலாம். மாநிலத்திலே என்ன வேணாலும் பண்ணலாம். துணைநிலை ஆளுநர் கையெழுத்து போட்டுதான் அந்த கொள்கை வந்து நடைமுறைக்கே வரும் இல்லையா? அப்புறமே கண்டுபிடிக்கிறாருங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நான் கையெழுத்து போட்டேன் அல்லது அது அவருக்கு போட்ட பிறகா இல்லை இது போடுறதுக்கு முன்னாடியாங்கிறது எனக்கு கரெக்டா தெரியல, அவர் வசீகரனுக்கு தெரியக்கூடும். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியாதுங்க, நடைமுறைப்படுத்துறது அவங்க தான், நான் பிறகுதான் பார்த்தேன் அந்த கொள்கையே கோளாறு, அது ஊழலுக்கான ஒரு ஏற்பாடுன்னு தெரிஞ்சிச்சு, ஆகவே முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுங்க, முதலமைச்சரை கைது பண்ணி உள்ள வைங்க, நான் எல்லாத்துக்கும் ஒப்புதல் தர்றேன். இங்க ஒரு வழக்கு தொடுக்கவே அதிமுக மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுக்கவே இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அனுமதி தர மறுக்கிறார். ஏன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி.
அங்க பாஜகவை ஆம் ஆத்மி எதுக்குது. அப்படி என்றால் முதலமைச்சர் மீது வழக்கு தொடுக்க அந்த துணைநிலை ஆளுநரை ஏற்பாடு பண்ணுவார், அவரே அனுமதி தருவார். இந்த மாதிரி ஒரு சட்டபூர்வமாக நடவடிக்கை என்பதற்கு பதிலாக அரசியல் கூட்டணியை வச்சு நடவடிக்கை எடுத்தா இந்த நாடு விளங்குமாங்க? ஆகவேதான் மிக கராரான இந்த மாநில சுயாட்சி பற்றிய விவாதம் இதை ஒட்டி எழணும். ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த ஒரு புதிதா ஏற்கனவே கலைஞரும் ஏற்கனவே ராஜமன்னார் குழு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப புதிய ஒரு குழு, அதனுடைய அறிக்கை என்பதும் இன்றைக்கு அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதன் மீதான விவாதம் இன்னும் ஒரு சரியான முறையில துவங்கப்படல, தமிழ்நாட்டுக்குள்ளே நினைக்கிறேன் நான் துவங்கப்படணும். அப்ப இங்கேயும் அந்த மாதிரியான பிரச்சனை. இன்னொன்னு மிக முக்கியம், இந்த தீர்ப்புல இந்த நீதிபதி என்ன சுட்டி காமிச்சிருக்கான்னு பாருங்க. இந்த சிபிஐ தாக்கல் செஞ்ச அந்த குற்றப்பத்திரிகையில சதன் லாபி தெற்கத்திக்காரங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலா அந்த குற்றம் சாட்டப்பட்டவங்கலயே இந்த மதுபான கொள்கை யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா தெற்கத்திக்காரர்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா, சதன் வார்த்தை. நீதிபதி கேட்கிறார், ஏயா குற்றம் சவுத் குரூப் சதன் லாபி ஏதோ ஒரு வார்த்தை. அப்ப அவரு கேட்கிறாரு, ஏயா குற்றவாளிகள் இப்படி திசைவாதியா பிரிக்கலாமா எதுன்னு தெற்கத்திக்கு. அப்ப இந்த தென் மாநிலத்தவர் மீது மோடி அரசுக்கும் பாஜகவுக்கும் சங் பரிவாரத்துக்கு இருக்கிற அந்த வன்மம் தான் இந்த சிபிஐ குற்றப்பத்திரிகையில வெளிப்பட்டிருக்குங்கிறேன். இந்த மாதிரி இருந்தா அது என்னங்க மாநில உரிமை, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்முடைய அரசாங்கமே சரத்தே அரசியல் சாசனத்தை சொல்லுது, இந்தியா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாரத் தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச அரசுக்கும் ஒரு ஒன்றிய அரசை போல அந்த உரிமையும் அதற்கான அந்த அதற்கான அரசியல் சாஸ்திரம் வழங்கி இருக்கக்கூடிய சட்ட உரிமையும் உண்டு. ஆனா அதை பூரா காலி பண்ண முடியும். நாங்க ஒன்றியத்துல வேற கட்சி ஆட்சி செய்தால் எங்களுடைய ஆளுநர் மூலமாக அல்லது துணைநிலை ஆளுநர் மூலமாக அல்லது சிபிஐ மூலமாக அல்லது இடி மூலமாகனா அந்த மாநிலங்களின் ஒன்றியம்ங்கிறதே அபத்தமாக அர்த்தமளந்து போயிடுமேங்க. அதுதான் நோக்கம். சங் பரிவாரத்தின் நோக்கம் மாநில சுயாட்சிக்கு எதிரானது மட்டுமல்ல, RSS மாநிலங்களுக்கே எதிரானது. அவருடைய கோட்பாடே அதுதான். அரசியல் சாஸ்திரம் உருவான போதே அவங்க கோல்வால்கர் எழுதியிருக்காரு, நம்ம கையில அதெல்லாம் ஆதாரம்லாம் இருக்கு. எதுக்கே அந்த மாநிலங்கள் மாநில சட்டமன்றங்கள்னு கேட்டவர் அவர். அதை மட்டும் நேயர்கள் புரிந்து கொண்டவர். கண்டிப்பா. இப்போ பாஜகவோட இந்த போக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் அவர்களுக்கான ஆட்சி காலம், அதாவது இந்த ஆட்சி காலம் அப்படிங்கிறது இன்னும் இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு 3 ஆண்டுகள். அப்போ இந்த 3 ஆண்டுகளுக்குள் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்லங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு விசாரணை அமைப்புகளும் சரி, அனைத்து அரசியல் சாசனத்தின்படி அமைக்கப்பட்டு இருக்கிற அத்தனை அமைப்புகளையும் பாஜக பயன்படுத்துகிறது, தேர்தல் ஆணையம் உள்பட. அப்படின்றப்போ இப்போ இது என்ன எல்லை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எந்த இடத்துல இதை நிறுத்துறது? ஆமாம், அழிச்சாட்டியத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவுண்டு. இவங்க பண்ணுற அழிச்சாட்டியத்துக்கு முடிவுண்டு. எப்பவுமே அரசியலில் ஒரு பாடம் சொல்லுவாங்க, அவங்கள தப்பு பண்ண விட்டுட்டே இருக்கணும். தப்பு பண்ண மக்கள் அதை பார்த்துட்டே இருந்து ஒரு நாள் அவங்கள ஒரே அடியாக துரத்தி அடிச்சிருவாங்க. அதுதான் நடக்கும். தமிழ்நாட்டில் அவங்க எவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணாங்க. டாஸ்மாக் ஒரு ஸ்டேட் ஓன்டு கார்பரேஷனில் ரெய்டு நடத்தி எல்லாரையும் தலையங்கம் போட வச்சாங்க. பத்திரிகைகள்லாம் 1000 கோடி ஊழல், என்ன ஆதாரம், என்ன அத்தாட்சி. உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி BR கவாய் பேசுகிறாரு, எப்படி நீ ஒரு ஸ்டேட் ஆட்டோனாமியை, ஒரு ஸ்டேட் சாவரனிட்டியை, மக்களின் இறையாண்மையை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மீது நீ ஒரு ஒன்றிய அமைப்பு எப்படி நீ அங்கே போவா அப்படின்னு கேள்வி கேட்ட பிறகு, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கேட்ட பிறகு ஒடுங்கினாங்க, அடங்கினாங்க. என்னைக்குமே பூனைக்கு யாராவது மணி கட்டுவாங்க, அது மாதிரி இன்னைக்கு இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க செய்கிறதெல்லாம் சரியாயிடாது. எதிர்த்து கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்குற பண்பாடு தான் ஒரு ஜனநாயக பண்பாடு, ஒரு மக்களாட்சி பண்பாடு. உலகத்திலேயே மிகப்பெரிய மக்களாட்சியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் பங்கஜ் மிஸ்ரா பல விருதுகளை வென்றவர் எழுதுறாரு, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு மிகப்பெரிய கொள்ளை ராஜ்யம் நடத்துறது இவங்க தான், ஒன்றியம்தான், அந்த ஒன்றியம்தான் எழுதுறாரு. எப்படி PM கேர்ஸ் ஃபண்டு, எலக்டோரல் பாண்டு ஃபண்டு, எல்லா ஃபண்டையும் வச்சு எல்லா மீடியாவும் வாங்கி யாரையும் பேச விடாமல் பண்ணி
அவங்க ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் இல்ல மக்கள் அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ பேசிட்டு ஒரு இருப்பாங்க. ஒரு வழக்கு 2Gன்ற ஒரே ஒரு வழக்கு இங்க ஒன்றியத்தில் இருந்த ஆட்சியையும் காலி பண்ணிட்டாங்க, இங்கேயும் வந்து ஆட்சியை இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து திமுகவுக்கு ஏற்பட்டுருது அந்த அரசியல் பழிவாங்கல்னால. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த 2014 இருந்து இப்பொழுது வரைக்கும் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கிற இந்த காலகட்டத்துல அத்தனை விஷயங்கள் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுமே நீங்க 5G ஏலத்துல வந்து ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது, இன்னும் சொல்ல போனால் அந்த CAG அறிக்கையே வந்து எத்தனையோ லட்சங்கள் ஊழல் நடந்திருக்கு. இப்போ இவ்வளவு இருந்தும் ஏன் வந்து அந்த ஒரு மாற்றம் அங்க வரல? அதான் அந்த அதை முன்னெடுக்க வேண்டியது யாரு? மக்களுடைய வாய்ஸஸ் நீங்க கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணி கொஞ்ச காலத்துக்கு வைக்கலாம். அதாவது ஊர்வாயை மூட உலைமூடி கிடையாது. ஆனா நீங்க இப்போ அந்த கண்ட்ரோல், அந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க இல்லையா, அந்த கம்ப்ளீட் அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றதன் மூலமாக மட்டுமே அவர்கள் இப்போது இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாடகம் ஒரு மக்களாட்சியில் நீண்ட காலம் நீடிக்காது. ஏன்னா மக்களாட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தியோட கான்டென்ட்டே தமிழ்நாட்டு கான்டென்ட் தாங்க. அவர் சொல்றாரு, இன்னைக்கு தானே சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறாரு அவ்வளோ பெரிய கட்சியில இருந்து. அவர் கேட்குறாருல 100 IAS ஆஃபீஸர்ல இந்தியாவை நடத்துகிற IAS ஆஃபீஸர்ல 3 IAS ஆஃபீஸர் தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வழியை வந்து OBCA அல்லது SCA அல்லது மைனாரிட்டி கேட்டகரியை சேர்ந்தவங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னா என்னங்க, அது வந்து ஒரு இன்க்ளூசிவாக இருக்க வேண்டாமாங்கிற கேள்வி இன்னைக்கு இந்த திராவிட இயக்கம் தானே, இந்த தெற்கத்தி ஒரு திராவிட பாரம்பரியம் தானே அந்த கான்டென்ட்டையே கொடுக்குது மொத்த இந்தியாவுக்குமே. இதுல இருந்து எல்லா மாற்றமும் ஆரம்பிக்கும். அதுக்கு நம்முடைய தமிழ்நாடு வழிகாட்டும். அந்த இதுல வந்து CBI வழக்குல சவுத் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு கடுப்பா சொல்லிடுறாங்களோ. கண்டிப்பா வசீகரன் சார், இப்போ இதுக்கு அடுத்ததாக இப்போ ஒரு பெரிய புத்துணர்ச்சியே வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைச்சிருக்கும். ஆட்சியை இழந்தாலும் கூட இப்போதான் 2025 தான் வந்து பாஜக அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருக்கிறது அடுத்த தேர்தலுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த கட்டமாக என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா அடுத்து இதில் மேல்முறையீடு அப்படின்னு ஒன்றுக்கான வாய்ப்புகள் அவங்க கண்டிப்பாக தேட தான் செய்வாங்க. அப்போ அடுத்த கட்டம் அப்படிங்கிறது இல்லை, நாங்கள் இது வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய சட்ட போராட்டம் வந்து கடுமையாக நாங்கள் இன்னொன்று எங்கள் பக்கம் நியாயம் இருந்தது. மக்களுடைய எங்களுடைய தலைவர் சொன்னது மாதிரி மக்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே எங்களுக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி யாரையுமே இந்த மாதிரி அவங்க இப்படிப்பட்ட தீர்ப்பை, ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க கையில் வச்சுருக்கிறவங்க. என்ன அது பாபர் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ ராமன் டெம்பிள் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீதிபதிகளையே அதுக்கே ஒரு அணி உருவாக்கியிருக்கிறாங்க கட்சியிலங்கிறதெல்லாம் பேசுனாங்க. அப்படிலாம் உருவாக்கி இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இப்படி ஒரு இப்போ என்ன தெரியுது சொன்னால், ஓரளவு சில நல்ல நீதிபதிகள் இருக்கிறாங்க போல் இருக்குங்கிற மாதிரி இப்போ இந்த தீர்ப்பு எங்களுக்கு தெரியுது ஓரளவு. என்ன அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இது இப்படியே இருக்க முடியாது. ஏன்னா நிறைய நீதிபதிகளுக்கெல்லாம் கவர்னர் ஆயிடுறாங்க, நிறைய நீதிபதிகள் வந்து எம்பிக்கள் ஆயிடுறாங்க. ஏன்னா அதனால நாளைக்கு இது வந்து மேல்முறையீடு போய் வேறு நீதிபதிகள் கூட எம்பிக்கள் ஆகக்கூடிய நீதிபதிகள் கூட அங்கே இருக்கலாம், கவர்னர் ஆகக்கூடிய நீதிபதிகள் கூட அங்கே இருக்கலாம். ஆனால் எப்படி மைக்கேல் டி குன்ஹாவுடைய தீர்ப்பு பலமாக இருந்ததோ, அதுதான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ, அதுக்கப்புறம் இந்த 2வது தீர்ப்பு நம்மளாம் ஒத்துக்கலை. என்ன அதுபோல் நிச்சயமாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலத்தை தந்திருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இவர்கள் டெல்லியை வந்து பண்ணினாலும் தமிழ்நாட்டில் இதை விட்டுறக்கூடாதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம், நாங்கள் ஒன்றும் இது இல்லை. ஆனால் ஊழலை விட ஆபத்தானவர் மோடிங்கிறேன். ஓகே, கண்டிப்பா. அதனால இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் சித்தாந்த அடிப்படையில் பாஜக இங்கே ஆம் ஆத்மி எதிர்த்தடிக்க தயாராக இருக்கிறது, அடித்து கொண்டும் இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக சார். திரு விக்கி, உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்க சொன்னீங்க, அதாவது இந்த CBI போன்ற விசாரணை அமைப்புகளுக்கு ஒரு கடிவாளம் போடும், எப்படி ஆளுநருக்கு ஒரு காலக்கெடு, குடியரசுத் தலைவருக்கே ஒரு காலக்கெடு எப்படி வந்து நம்ம திமுகவினுடைய வழக்கு நிர்ணயித்ததோ அதை மாதிரி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் தீர்ப்புல கூட சொல்லியிருக்காங்க, அந்த விசாரணை அதிகாரி யாரோ அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது. நீங்க உங்களுடைய நிறைவு. நிச்சயமாக அது நம்பிக்கை தரக்கூடிய விஷயமாகத்தான் நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டதும் இருக்கு. சார் சொன்ன மாதிரி எல்லா நீதிபதிகளும் அப்படி இருந்து விடுவார்களா? பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு கொடுத்தவர் கவர்னர் ஆனார். அதனால் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். ஆனால் அது வந்து நீதிபதிகளை மட்டும் நம்பி இல்லை, அதற்கான ஒரு சாசனம் தேவை, திருத்தம் தேவை அப்படிங்கிற நான் குறிப்பிட்றேன். நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நயினார் நாகேந்திரன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ 4 கோடி ரூபா பணம் கைப்பற்றுறாங்க. அதற்கான அமலாக்கத்துறை என்ன பண்ணுச்சு? வாய் மூடி அமைதியாக இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய்க்கு 18 கோடி ரூபா சாலைன்னு சொல்லி 250 கோடி பாரத் மாலா ஸ்கீமில் பண்ணாங்க. அதே போல் ஆயுஷ்மான் திட்டத்தில் இறந்து போனவங்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணதா எழுதினாங்க. ஸோ இதெல்லாம் அமலாக்கத்துறை
கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இதனையும் சிஏஜி சொன்ன அறிக்கை. ஸோ அதுல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தோம். என்னடா தங்கத்திலேயா சாலை போட்டீங்க 250 கோடி அப்படின்னு நம்ம கேள்வியெல்லாம் வச்சோம். ஸோ அதெல்லாமும் வந்து அமலாக்கத்துறைக்கு தெரியாம போயிடுது. ஏதோ ஒரு துண்டு சீட்டுல ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுதான் ஆதாரம்னு கொண்டு போகிறது அப்படின்னா இது முழுக்க முழுக்க பழிவாங்கல் தான். அரசியல் லாபத்திற்காக ஏவல் கூட்டமாக இந்த அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரியுது. இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் தேவை அப்படிங்கறத நான் என்னுடைய பார்வையில பார்க்கிறேன். அருண் சார், உங்களுடைய நிறைவு கருத்து ப்ளீஸ். இல்ல, அதாவது ஊழலை ஒழிக்க நாங்க புறப்பட்டிருக்கோம் என்று மோடி அரசு சொல்வதை போல வந்து இந்த நூற்றாண்டின் நகைச்சுவை வேறு எதுவுமே கிடையாது. ஊழலின் மொத்த உருவமே பாஜக தான். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு ஊழலை ஒழிக்கிறது. அது என்னன்னா, வெளியில இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளை பூரா தங்களுடைய கட்சிக்குள்ள கொண்டாந்துருவாங்க. அப்போ ஊழல் வெளியே ஒழிஞ்சு போயிடும். ஒரு இடம் தான் அங்க இருக்கட்டுமையா. இதுக்கு ஒரே உதாரணம், அன்றையிலிருந்து இன்று வரை பாருங்க, இந்த தேர்தல் பத்திரங்கள்னு எவ்வளவு ஒரு ஊழல். ஆனா அது சட்டபூர்வமா ஊழல் ஆக்குனாங்க பாருங்க, அங்கதான் அவங்களுடைய திறமையை மெச்சணும். ஆனாலும் உச்ச நீதிமன்றம் அதை நிராகரித்தது. ஆனாலும் அவங்க வெக்கமே படல. கடைசியா பிஎம் கேர்ஸ்ல வந்து நிக்கிறாங்க. பேரு என்ன? பிஎம் கேர்ஸ், பிரதம மந்திரி பேருல ஒரு நிதி 10,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தலைவர் பிரதம மந்திரி தான். அவருடைய அமைச்சர்கள் முக்கியமானவங்கெல்லாம் அந்த நிதி திட்டத்துல இருக்காங்க. ஆனால் நாடாளுமன்றத்துல அதை பற்றி கேள்வி கேட்க கூடாதுன்ட்டாங்க. அப்ப ஆர்டிஐலையும் கேட்கக்கூடாது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லி. அப்ப அது என்னங்க, அது முழுக்க முழுக்க ஊழல் தானே அர்த்தம். நீங்க வந்து அரசாங்கத்தின் பெயரை சொல்லி நீங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து, பெரும் தனக்காரர்கள்ட்ட இருந்து, பெரிய நிறுவனங்கள்ட்ட இருந்து, பெரும் முதலாளிகிட்ட இருந்து 10,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணுவீங்க. அதை எதுக்கு செலவு பண்ணீங்க, எப்படி செலவு பண்ணீங்க என்று யாரும் கேட்க கூடாது என்றால் அதை விட வந்து கொடூரமான மோசமான ஊழல் வேறு உண்டாங்க. கண்டிப்பா இத மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இப்ப பிரச்சனையே வந்து என்னன்னா, ஏதோ மோடி ரொம்ப புனிதர் புத்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை பாஜக கட்டி அமைக்குது, RSS கட்டி அமைக்குது. ஆனால் அவருடைய ஆட்சி என்பது இந்த மாதிரி ஒரு ஊழலின் மொத்த உருவமா இருக்கு என்பதற்கு நம்ம கையில் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் மக்கள் மத்தியில பேசுவதுதான் நிரந்தர தீர்வா இருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 3 வருஷம் அதிகாரம் இருக்கு. அதை வச்சு என்னென்ன பண்ண போறாங்களோ. ஆகவே நம்ம மக்கள் மன்றத்தை நம்பணுங்கிறது என்னுடைய பார்வை. சார், உங்களுடைய பெருமை சார், ரொம்ப சுருக்கமா. எல்லா பழிவாங்கல்களையும் பழி சுமத்தல்களையும் தாண்டி கடைசியில் வாய்மையே வெல்லும். இன்றைக்கு வாய்மை வென்றது போல என்றைக்குமே வாய்மை வெல்லும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்பதுதான் நமது கடப்பாடாக ஒரு மக்களாட்சியிலே நமக்கு இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து செய்வோம். அதன் மூலமாக இவர்களுடைய பொய்முகம் அம்பலப்படும். மக்கள் உண்மைகளை தெரிந்து கொள்வார்கள். கண்டிப்பாக. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.